அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை யாரெல்லாம் தேடி வந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுவாழ்வு, ஒரு முன்னேற்ற வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே அவருடைய கிருபையினால ஏசாயா 3 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். என்ன செஞ்சார்? இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு எல்லா மனுஷனை போல அவரும் அழுதார். அந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு அந்த மரித்து போன லாசருடைய சோகத்தை கேட்டு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் அழுதார்கள். அந்த அழுகையை பார்த்து இயேசுவும் அடக்க முடியாமல் கண்ணீர் விட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இயேசுவை தேடி வந்து இயேசு பாதத்தில் விழுந்து இயேசுகிட்ட கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுகிற இலகிய மனசுள்ள, இரக்கம் நிறைந்த மனசுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இறக்கப்பட்டதோடு மாத்திரம் அல்ல, கண்ணீர் விட்டதோடு மாத்திரம் அல்ல, அந்த மரித்த லாசரை மீண்டும் உயிரோடு எழுப்பி தந்து அந்த மறுபடியும் அவனை வாழும்படியாக செய்தார். இது சாதாரண மனுஷன் செய்யறதல்ல, இது மந்திரத்தினால நடக்கிறதல்ல, தேவனுடைய கிருபையாலே அது நடக்கும். ஆகவே அவரை தேடி வந்த அந்த மார்த்தாளுக்கும் அந்த மரியாளுக்கும் கண்ணீர் துடைத்தது மாத்திரம் அல்ல, அவருடைய அந்த லாசரை எழுப்பி தந்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு ஒரு மறுவாழ்வையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாம் நீங்களும் ஆண்டவரை தேடி போகும்போது, ஆண்டவரை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, வேத வசனத்தில் நடக்கும் போது உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். எனக்கு அன்பான தேவஜனமே, நிறைய ஊழியக்காரர்கள் நான் பார்த்துருக்கிறேன். வரும்போது பைபிள் படிச்சுட்டு, பைபிள் காலேஜை முடிச்சுட்டு வெறும் பையனா ஒரு பைபிளை தூக்கிட்டு வருவான் ஊழியத்துக்கு. வீடு இருக்காது, சாப்பிட இடம் இருக்காது, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, வாலிய பையனுக்கு வீடு தரமாட்டாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதே வெறும் பைபிளோடு வந்தவன் ஒரு சைக்கிளோடு வருவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பைக் வாங்குவான். அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணுவான். அப்புறம் ஒரு சர்ச்சு, பெரிய சர்ச்சாக கட்டுவான். அப்புறம் காரு, வண்டி, சொந்த பந்தம் உண்டு, அந்த ஊருக்குள்ளேயே பெரிய ஆளாய் மாறுவான். இது அநேக ஊழியக்காரர்களை நான் கண்ணார கண்டிருக்கிறேன், அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். குழந்தை கையமாக பால் கூட இல்லாமல் வந்தாங்க ஐயா, இப்போ இயேசு ரூம்லேயே வாழ்கிறாங்க என்று நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ இயேசுவை நம்பி வந்த ஊழியக்காரங்க மாத்திரம் அல்ல, ஊழியக்காரி மாத்திரம் அல்ல, அவனை நம்பின விசுவாசிகளும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா தீய பழக்க வழக்கம் போயிட்டு ஒரு நல்ல பழக்கம் அவனுக்குள்ள வளர 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 அவன் மரியாதைக்குரிய மனுஷனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரங்களோ அல்லது கிறிஸ்துவ முக்கியமான விசுவாசிகளுடைய பழைய சரித்திரத்தை பார்த்தோம்னா, அவனுடைய சரித்திரம் அந்த ஊருக்குள்ள ஒரு அசிங்கமான, ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு வெறுக்கப்பட்ட, எதுக்கு லாயக்கில்லாதவனா இருந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை கூட அப்படித்தான். ஒரு ரவுடியா, ஒரு அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறவனா, கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்டம், அது இது எதுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் மல்லு கட்டுறவனாய், பெரிய பெரிய ஆளுகளாக எதிர்த்துக்கிறவனாய், மில்லில் வேலை பார்த்துக்கிட்டே மில்லு முதலாளி ஒளிகன்னு சொல்லக்கூடியவனாய் ஒரு ரவுடித்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்.
அநேக முறைகள், பல முறைகள் ஜெயிலுக்கு போயிருக்கார். ரயில்வே போராட்டம், ரயில் மறியல் போராட்டம், விவசாய சங்க போராட்டம், வாலிபர் சங்க போராட்டம், விலைவாசி ஏறிய போராட்டம், இப்படி பல முறையில் ஒரு வாரம் ஜெயிலு, 8 நாள் ஜெயிலு, காலையில் போய் மாலையில் வர ஜெயிலு, 15 நாள் ஜெயிலு, இப்படி தான். ஆனால் இயேசுக்குள்ள வந்து எல்லாரும் மதிக்கிறவர்களாக மாறினோம். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கே பார்த்தாலும் வணக்கம் தோழர்னுவாங்க. அந்த மரியாதை வேறு. ஆனால் இந்த மரியாதை பக்தி கலந்த, பயம் கலந்த நல்ல மரியாதை. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பழைய சரித்திரமே மோசமாக இருக்கும். ஆனால் இயேசுவை நம்பி வந்தவங்களுக்கு, இயேசுவை பின்பற்றவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் விடும் தெய்வமே ஏசையா, கவலை போக்கும் தெய்வமே ஏசையா, மரித்த லாசரை எழுப்பி தந்தவர் ஏசையா, மறுபடியும் வாழ செய்தவர் ஏசையா, மக்களுக்காக மரித்தவர் தான் ஏசையா, மரணத்தை ஜெயித்தவர் தான் ஏசையா, மறுபடியும் வருபவர் தான் ஏசையா, மக்களை காப்பவர் தான் ஏசையா, நம்ம மக்களை காப்பவர் தான் ஏசையா, 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 ஏசையா. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்ம இயேசு யாருன்னு பார்த்தா அவரு மக்களுக்காக மரித்தவர். புரியுதா? மனுஷனுடைய பாவங்களை, மனுஷனுடைய சாபங்களை, மனுஷனுடைய கெட்ட செயல்களை, இவன் நரகத்துக்கு போறவனை அவங்களுடைய பாவத்தை அவர் ஏற்று மரித்து சிலுவையில் நமக்கு ரத்தம் சிந்தி பலியானார். இப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அப்படி ஒரு பாவமும் செய்யலையா? என்னல்ல, நாங்கள் ஒரு பாவமும் செய்யலை, ஒரு துரோகமும் செய்யலை, யாருக்கும் கெடுதலை பண்ணலை என்று அநேகர் சொல்கிறாங்களே இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான சமயம்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீறுதலே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதே பாவம் தான். அது அவனை பாவத்தில் தான் உளுத்தாட்டம். அவன் இஷ்டத்துக்கு போய் அவன் வாழ்வான். அப்போ இயேசு மனிதகுல பாவங்களை போக்கும்படியாக வந்து மனிதனுடைய, அவர் நம்பி போனவங்களுடைய வாழ்க்கையை பூராமே மறுவாழ்வு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து அவர் என்ன செய்ய மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக மக்களை எல்லாம் வாழ வைக்கிறார். அப்போ அவரை வாழக்கூடிய மக்களை யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவரை தேடி போன மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமிலிருந்து, மோசையிலிருந்து, சிம்சோன்லேருந்து, கிதியோன்லேருந்து, தாவீது வரைக்கும், ஈசாக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு, அடிபட்டு, மிதிபட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் விட்டு, கதறி அழுது, கர்த்தரை கெட்டியாக பிடிச்சி கொண்டதுனால தான் மறுபடியும் அவங்க உயர்வான வாழ்க்கையை தந்தாருண்டு வேதம் தினமும் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த வேதத்தில் நம்மளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது அறிவுரைகள். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாலும் அவன் சொர்க்கம் வருவான், ஒரு மனுஷன் எப்படி வாழாட்டி போனால் அவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்குறோம், தாய் தப்ப பேச்சை எவனுமே கேட்கறதில்லை. அதில் இந்த செல்லு வந்ததுக்கு பின்னால்
எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிறானே ஒழிய, அப்போ அந்த செல்லை வச்சு பிழைக்கிறவனுக்கு வேணா அது பிழைப்பா இருக்கலாம். நம்ம மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அதுவே ஒரு சாத்தான். தேவையில்லாத ஆசையை கொண்டாந்து காட்டிடுது, தேவையில்லாத குணத்தை மாற்றிடுது, தப்பான வழிக்கு இழுத்துக்கு போகுது, ஒரு சாலியான வழியை பொழுத போய்க்கிறது. ஆக நல்ல நல்ல நேரமெல்லாம் அந்த செல்லுலேயே போகிறதுனால ஒரு நல்ல வாழக்கூடிய வாழ்க்கையை இழந்துடுறான். ஆகவே வேதத்தில் அவன் படிக்கும்போது, வேதத்தை அவன் தியானிக்கும் போது அவன் ஆசீர்வாதமாய் மாறுவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு கெட்ட குமாரன் கதையை வேறு சொல்லுவாங்க. தாய் தப்பன் சொல்லபடி கேட்காம போனவன், இருக்கிற காசெல்லாம் பங்குவாதம் பிரிச்சுட்டு போனவன், தேவையில்லாத செலவெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரத்தில் காசு காலியாகி சோத்துக்கு வழி இல்லாமல் பண்ணி மேய்ச்சி போனான்னு பார்த்தோம். பண்ணிருக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அவன் தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனவன் இல்லையா? அதுபோல தான் இன்றைக்கி அநேகம் பேர் தகப்பன் தாயுடைய வார்த்தையை கேட்காம போகிறதுனால அவங்க எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்காகத்தான் ஜெயில் கட்டப்பட்டுருக்குது, அவங்களுக்காகத்தான் ஆஸ்பத்திரியில் ரூம்பு போட்டு பெட்டு போட்டிருக்கு. இப்படி தப்பான வழியில் போகிறவன் குளுக்கோஸ் ஏற்றணும், ரத்தம் ஏற்றணும், தினமும் இருமி சாகணும், அப்பன் சொல்ல கேட்காதவன், அம்மா சொல்ல கேட்காதவன், வேதத்தை வாசிக்காதவன், இயேசு கோயிலுக்கு போகாதவன், அவன் இஷ்டம் போல் அந்த ரத்த திரும்பல திரிஞ்சு சீக்கிரத்தில் அவன் ஒன்று பெட்டில் கிடப்பான், இல்லாட்டி போனால் ஜெயிலில் கிடப்பான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய கிருபை. என்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்டார், ஐயா நான் கார் வாங்கினான்னார். நான் சொன்னேன், கார் ஷோரூமில் இருக்கு, போய் எடுத்துகிட்டு வானார். என்னையா இப்படி சொல்கிறீங்கன்னாரு அந்த ஆள். ஃபாதர் சும்மா சொல்லாதீங்க, நான் கார் வாங்கணும்னு கொஞ்ச நாளாக ஆசைப்பட்டிருக்கிறேன், ஆனால் கார் வாங்க முடியலை, அதனால் கூலித்து என் வேலைக்கு கார் தேவைப்படுது, எல்லாரும் கார் வச்சுருக்காங்க, அதனால் கார் வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட செவம் பண்ணி கேட்டார். நான் சொன்னேன், ஷோரூமில் கார் இருக்குது, அது வெள்ளை காரு, நீ போய் எடுத்து வந்துடு அப்படின்னு சொன்னேன். என்னையா போயா அப்படின்னு சொன்னேன். அவர் அதே மாதிரி போனார், நம்பி போனார். போய் ஷோரூமில் பார்த்தா இவர் பேர் கார் புக் ஆகிருக்கு. ஏன்னா இவருடைய மகன் வெளிநாட்டில் படித்தவன், காசு இவர்கிட்ட காசு கொடுத்தா செலவழிச்சிருவான்னு கார் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து என்னைய நீங்கள் தாங்க கடவுள்ன்ற அந்தாள். அப்போ கடவுள் நான் இல்லை, நான் எலும்பு சதையுள்ள மனுஷன். நீ பேசும்போது ஆண்டவர் ஏவனதை சொன்னேன், அது நீ நம்பி போன, அது உனக்கு நடந்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னேன். அவர் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் காணிக்கை வச்சு கொடுத்தாரு. அவன் நம்பினவனுக்கு அது நடக்குது. அல்லேலூயா. ஃபாதர் சொன்னார், அது இயேசு வார்த்தை அப்படின்னு நம்பினவனுக்கு அது நடக்குது. எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த பைபிளில் இருந்து எவன் ஒரு வார்த்தையை எடுத்து சொல்கிறானோ அது இயேசு சொன்ன வார்த்தைக்கு சமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்பி நடக்கிறவனுக்கு தான் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்குது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வு கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர் தான் ஏசையா, சிலுவையிலே ரத்தம் சிந்தியவர் ஏசையா. சிலுவை சுமந்தவர் தான் ஏசையா, சிலுவையிலே ரத்தம் சிந்தியவர் ஏசையா. மக்கள் பாவங்களை சுமந்தவர் தான் ஏசையா, பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பார் ஏசையா. மக்கள் பாவங்களை சுமந்தவர் தான் ஏசையா, பாவ மன்னிப்பு கொடுப்பவர் தான் ஏசையா. மக்கள் பாவங்களை சுமந்தவர் தான் ஏசையா, பாவ மன்னிப்பு கொடுப்பவர் தான் ஏசையா. ஏசையா, ஏசையா, ஏசையா. நீர்விடும் தெய்வமே ஏசையா, கவலை போக்கும் தெய்வமே ஏசையா. கரை எரிப்பு தந்தவர் ஏசையா, அறுபடியும் வாழ செய்தவர் ஏசையா. ஏசையா, ஏசையா, ஏசையா.
அல்லேலூயா. அப்போ நம்மளுக்காக சுமந்து சுமந்து நம்முடைய ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சில நேரங்களில் சில மனுஷனுக்கு மனுஷன் ஜாமீன் போடுவது கூட ஒரு முடியாத காரியம். பாவியாகிய நமக்கு அவர் ஜாமீன் பட்டு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவரை நம்புகிறவனுக்கு விசுவாசத்தில் பெருகும், அவன் நினைச்ச காரியம் நடக்கும், அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். திடீர்னு பணக்காரனாக மாட்டான், படிப்படியாக முன்னேறுவான். ஏன்னா திடீர் பணக்காரன் திடீர்னு விழுந்துருவான். புரியுதா? நிறைய காசு சும்மா வருதுன்னு வைய, அவன் கெட்டு போவான். நிறைய காசு சும்மா வந்துச்சுன்னா, உழைக்காமல் வந்துச்சுன்னா அவனுக்கு எடுத்துரும். அவனுடைய உழைப்பிலேயே சிறுக 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 வந்துச்சுன்னா அவனை சந்தோஷமாக வாழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசுவை கும்பிட்டா திடீர்னு வராது, சிறுக 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 அவன் பணக்காரனாக மாறுறான். எந்த இடத்துல அவன் கேவலப்பட்டானோ, எந்த இடத்துல நஷ்டப்பட்டானோ, யார் மத்தியில் இவன் பிழைக்க தெரியாதவன், யார் மத்தியில் இவன் ஒரு லூஸு, இவன் அறவேக்காடு அப்படின்னு சொன்னார்களோ அந்த இடத்துலையே அந்த ஜனங்கள் மதிக்கிற அளவுக்கு அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, வேதத்தை கடைப்பிடிக்கணும், வேத வசன பிரகாரம் நடக்கணும். நடந்தால் என்ன வரும்? நன்மைகள் வரும். ஒரு குருடை வந்தான் இயேசுகிட்ட, இயேசுவே எனக்கு கண் பார்வை கொடுங்கன்னார். இயேசு கண்களை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாகனு சுகமாக்கினார். ஒரு குஷ்டரோகி வந்தான், இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குனார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக தொட்டு அவனை சுகமாக்கினார். குருடனோட வந்தவன் பார்வடைஞ்சு போகும்போது போனான். குஷ்டரோகியாக வந்தவன் சுகமாய் நல்ல குஷ்டரோகி இல்லாமல் போனான். இது வேதத்தில் இருக்குது, இருக்கா? ஆனால் இந்த வேதத்தில் இருக்கிற அந்த காலம், ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. பாஸ்டர்கள் உண்மையாக செபம் பண்ணும்போது அந்த நோய்கள் அவனுக்கு விடுதலை ஆகுது, நம்பினவனுக்கு இல்லையா? அந்த மாதிரி சுகம் இல்லாட்டி போனால் எவங்க நம்மளை நம்புவான்? புரியுதா சொல்கிறதே? எல்லா கோயிலும் போல் இது ஒரு கோயிலாக இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நம்மளை நம்புவான்? நம்ம போய் ஆடணும், நம்மளை பார்த்து பிசாசு ஓடணும், வியாதிகள் சுகமாகணும். அதுதான் முக்கியமான வரம். அந்த வரம் பரிசுத்த வரம் யார் முழுமையாக நம்பினாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. போன வாரம் நான் ஜெபத்துக்கு போய்க்கிருந்தேன். ஒரு அம்மா ஜெபத்துக்கு கூப்பிட்டுச்சு, அங்கே போனேன். நான் போகும்போது அந்த அம்மா வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு டீச்சர் அம்மா அந்த வழியாக வந்துச்சு. அந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போகிற அம்மா வண்டியிலிருந்து என்ன பண்ணிருச்சு, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கிட்ட வந்துருச்சு. அந்த அம்மா பிளக்க சத்தம் போட்டு வந்ததுனால இந்த பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்காரங்கெல்லாம் கூடிட்டாங்க. என்னமே இந்த அம்மா அப்படி கதறதுன்னு சொல்லி அந்த அம்மா கீழே விழுந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு ஆடுது. அப்புறம் என்னைய பார்த்தவங்க, என்னப்பா உங்களை பார்த்து இப்படி ஆடுது, எல்லாரையும் நீ ஆட விடுறியாமல் என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு பெரியவர்கள், நான் யாரையும் ஆட விடுறது இல்லைங்க, எங்களுக்கு அந்த வேலை இல்லைங்க, இயேசுவை கும்பிடுவோம் செபம் பண்ணுவோம், அதுதாங்க எங்கள் வேலை அப்படின்னு. இல்லை நீங்கள் போகிற இடமெல்லாம் பேய்களை ஆடுதாமே, பொம்பளையெல்லாம் ஆட்டி வைக்கிறீங்களாமே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது பாருங்க இப்போ படித்தம்மாலே இப்படி ஆடிக்கிட்டு கிடக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மா புருஷன் வந்தார். அந்த அம்மாளுக்கு ஓம் சக்தி பிடிச்சிருக்கேன், சாம்பிராணி புகை கேட்டாலோ அல்லது கொட்டு சத்தம் கேட்டாலோ அதான் ஆடிரும். இந்த இயேசுவை பார்த்து சொல்றதுக்கு அதே மாதிரி இப்போ ஆடுது, வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அந்த அம்மாளுக்கு ஆறுதல் பண்ணி அந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த பரிசுத்த ஆவி யார் மேலே இருக்குதோ அது அங்கே இயேசு மேலே இருக்கிறது போல உன் மேலே கிருபை கொடுக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு இல்லை அற்புதம், இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு என்ன செய்யுது? நடக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு கையே விளங்கலையா, வலது கையே விளங்கலை. வலது கை விளங்காமல் ஒரு வாரம் இப்படியே வச்சுட்டு வந்திருக்காரு. டாக்டர்கிட்ட போயிருக்காரு, உங்கள்கிட்ட சோக்கு அடிச்சிருச்சுன்னு இருக்காங்க. சோக்குன்னு என்னது? லக்குவா அடிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அதுவே நம்பலை, இதையே நம்பலை, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி இப்படியே கை பிடிச்சிக்கிட்டே வந்தார். வந்து ஐயா இந்த மாதிரி இந்த வலது கை தூக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் எண்ணெய் வாங்கி செபம் பண்ணி
சட்டையை கலத்த சொல்லி ஆண்டவர் விசுவாசிக்கிறியான்னு விசுவாசிக்கிறேன்னார். கலத்து சட்டையை அப்படி கலத்த சொல்லி இயேசு ரத்தமே செய்யும், இயேசு ரத்தமே செய்யும், இயேசு ரத்தமே செய்யும்னு நல்லா அழுத்தி தேய்ச்சி பரிசுத்த ஆவினாலே ஜெபம் பண்ணி, ஆவி நிறைந்து ஜெபம் பண்ணி, இயேசு நாமத்தினாலே வலது கையில் கொண்டு வர வழியை என்று சொல்லிட்டு எழுது நட, கையை உதறு, காலை உதறு அப்படின்னா சரியாக போச்சுன்றான். நோயே இல்லைன்றான். நல்லா தூக்கம் வருதுங்க, நல்லா வருதுங்கன்றான். சோத்திரம். அல்லேலூயா. இது எப்படியா நடந்துச்சுன்னு பார்த்தாலும் கேட்குறான். அல்லேலூயா. அது அவருடைய கிருபை யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நீ அவரை தேடி வந்தா முடிச்சிடலாம். சோத்திரம், முடிச்சிடலாம். தேடி வந்த மனிதர்களை தேவைகளை அறிந்தவராய், தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய், அஞ்சப்பத்தை எடுத்து விட்டாரே, 5000 பேருக்கு கொடுத்து விட்டாரே. தேடி வந்த மக்களை ஏசையா, தேவைகளை அறிந்தவர் தான் ஏசையா. தேடி வந்த மக்களின் ஏசையா, தேவைகளை அறிந்தவர் தான் ஏசையா. அஞ்சப்பத்தை எடுத்தவர் தான் ஏசையா, 5000 பேருக்கு கொடுத்தவர் தான் ஏசையா. அஞ்சப்பத்தை எடுத்தவர் தான் ஏசையா, 5000 பேருக்கு கொடுத்திடுவார் ஏசையா. ஏசையா, ஏசையா, ஏசையா. கண்ணீர் விடும் தெய்வம் ஏசையா, கவலை போக்கும் தெய்வம் தான் ஏசையா. கண்ணீர் விடும் தெய்வமே ஏசையா, கவலை போக்கும் தெய்வமே ஏசையா. அருக்கலாசரை எழுப்பி தந்தவர் ஏசையா, மறுபடியும் வாழ செய்வார் ஏசையா. அருமையான தேவச்சனமே, இயேசுவை தேடி வனாந்தரத்துக்கு போன ஜனங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் என்னான்னு அறிந்து இவங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே நோய்களை தேடி வந்தவர்கள் நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், பிசாசுகளை துரைத்தினார், சுகமாக்கிறவங்க சுகத்தை தந்தார். அது போக பட்னியா போவாங்களேன்னு சொல்லி 5 அப்பத்தை எடுத்து 5000 பேர் கொடுத்து மீதியும் 12 கூட எடுத்திருந்தார். ஆகவே அவர் தேடி போற தேவைகள் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நீயும் நானும் தேடி அவரை பற்றி கொள்ளும் போது அவரை யாரெல்லாம் பற்றி கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கைக்கு அன்று மாத்திரம் அல்ல, இன்றும் அந்த வேதத்தை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு கெட்ட குமாரன் அல்ல, நல்ல குமாரனாய் மாற்றுவார், தேவைகளை கொடுப்பார். சமனுமா சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே, சோத்ராண்டவரே. வல்லமை 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 இறங்கும் ஆண்டவர், இறங்கும் ஆண்டவர், இறங்கும் ஆண்டவர், இறங்கும் ஆண்டவர், இறங்கும் ஆண்டவரே. யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ, இதை யாரெல்லாம் நம்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலே வல்லமை இறங்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேடி வருகிற ஜனங்களுக்கு நீ தேவைகளை கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் உண்மை நம்பி வந்து ஆண்டவரே தேவையில்லாதபடிக்கு தேவைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ, மழைக்காக எதிர்பார்க்கிற பயிர்களைப் போல வாடி வதங்கி இயேசுவே உண்மையே நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மழை பெய்ந்து அந்த செடிகளுக்கெல்லாம் குளிர்ச்சி வந்தது போல இயேசுவே உம்முடைய வான் மலையை இறக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை இறக்கி குறைகளை தீர்க்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பேய்களை ஓட்டுங்க, பிசாசுகளை துரத்துங்க, வல்லமையால நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று மாற்றம் அல்ல, இன்றும் அற்புதத்தை காட்ட வேண்டுமாய், அதிசயத்தை நடத்த வேண்டுமாய், அப்பாவிகள் வாழ்க்கையில பணக்காரனாய் மாற்ற வேண்டுமாய், நீர் கிடுவை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவே உம்மை நம்பி ஜனங்கள் இந்த பூலோகத்தில் மட்டும் அல்ல, பரலோக ராஜ்யத்திலும் நித்திய ஜீவனை அடையும்படியாக செபிக்கிறோம். அந்தகார கட்டுகள், சூனிய கட்டுகள், பிசாசு கட்டுகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே என்று கட்டளை எடுக்கிறேன். உம்முடைய கிருபை மாத்திரம் இருக்கட்டும். ஆசீர்வதி
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் எழுதின பாடல், எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் இது ஒரு பாடல். தேடி வந்த ஜனங்களுக்கு தேவைகளை கொடுப்பார். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.